கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சோழத்தரம் பகுதியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்று சட்டவிரோதமாக செம்மண் எடுத்து விற்று வருவதாக கூறி வாகனங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து புகார்களை கண்டு கொள்ளாமல் மௌனம் காப்பதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இந்த முறைகேடான மண் எடுப்பால் வயல்வெளிகளில் மண்ணரிப்பு ஏற்படும் அபாயமும், அருகில் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்வாங்கி பெரிய சேதம் ஏற்படும் ஆபத்தும் உருவாகி உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பாமணி ஊராட்சிக்கு உட்பட்ட சுந்தரபுரி, தோப்படி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல் சத்துவாச்சாரியில் கணியம்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட துத்திக்காடு, சின்னப்பாலம் பாக்கம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்கள் காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை புகார் அளித்தும் சட்டமன்ற உறுப்பினர் கண்டு கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். கன்னியம்பாடி, சின்னப்பாலப்பாக்கம், துத்திக்காடு பகுதியிலே வசிக்கின்ற 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அத்தியாவசிய தேவைகளுக்காக தண்ணி இல்லை. குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் 2,81,00,000 புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தில் வியாபாரிகள் யாரும் கடை அமைக்க முன் வராததால் மக்களின் வரிப்பணம் வீணாகியுள்ளது. சிவன் தாங்கல் பகுதியில் கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட இந்த வணிக வளாகம் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது வரை யாரும் கடை அமைக்க முன் வராத நிலையில் விரைவில் வியாபாரிகள் கடை அமைப்பார்கள் என நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கணேஷ் நகர் அருகே இடப்பிரச்சினை காரணமாக பெண் ஒருவரை 70 வயது முதியவர் கம்பால் கொடூரமாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. பத்திநாதபுரத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கட்டிவரும் வீட்டிற்கு பாதை அமைத்ததை அர்ஜுனன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தகரத்தை வைத்து அடைத்துள்ளனர். இதை சரஸ்வதி அகற்றியதால் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் அவரை உருட்டுக்கட்டையால் கடுமையாக தாக்கியதால் காயமடைந்த சரஸ்வதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என சரஸ்வதி குற்றம் சாட்டியுள்ளார். அது எந்த ஊர்லேயோ எஸ்ஏ இருக்காங்க போல, அவங்களோட தூண்டுதனால தான் இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கடுத்த பையன் கிருஷ்ணன், அவன் தான் நேற்று அருவாள் எடுத்துகிட்டு என்னை வெட்ட வந்தது. என்னை ரோட்டில் ஓட விட்டு தான் அடித்தாங்க அந்த வயசான அர்ஜுனன்கிறவர். அதுக்கடுத்து அவங்க செந்தில்னு ஒரு பையன், அதுக்கடுத்து அவங்க மூத்த பொண்ணோட பையன், அவனோட பேர் எனக்கு தெரியாது, அவனும் வாலிய பையன். எல்லாரும் சேர்ந்து தான் என்னை தாக்குறாங்க. என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. 2 தடவை நான் சவுத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இப்போ என் உயிருக்கே ஆபத்தான நிலைமையில நான் உட்காந்துருக்கேன். அதில் நான் கத்துறேன். உடனே என்னை பக்கத்தில் உள்ளவங்க தான் எல்லோரும் என்னை காப்பாற்றி என்னை கொண்டு இங்கே சேர்த்துட்டாங்க. ஜிஹெச்சில் என்னை சேர்த்துட்டாங்க. எனக்கு நீங்கள் தான் ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் குவிந்த பக்தர்களிடம் புரோகிதர்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் வெளியூர் புரோகிதர்கள் 1000 முதல் 2000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாகவும் 50 ரூபாய் மதிப்பிலான தர்ப்பண பொருட்கள் 200 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் நகராட்சியும் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியில் இடைத்தரகர் பச்சையம்மாள் என்பவரின் உதவியுடன் பெண் சிசுவை கண்டறிந்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த கற்பகம் என்பவரை காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். முறையற்ற இந்த கருக்கலைப்பால் உதிரப்போக்கு ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி நவநீதா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே இதுபோன்று 2 முறை கைது செய்யப்பட்டுள்ள கற்பகம் தற்போது வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட
11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மீன் சுருட்டி நகர வளர்ச்சி குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் பெருந்திரள் போராட்டம் நடத்தப்படும் எனவும் மீன் சுருட்டி நகர வளர்ச்சி குழுவினர் எச்சரித்துள்ளனர். கடந்த கோரிக்கை விளக்க கூட்டம் நடத்தினோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த கோரிக்கைகள் குறித்து எல்லா அதிகாரிகளுக்கும் அனுப்பி நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொன்னார்கள். ஆனால் அவரே வந்து மீன் சுருட்டி குளத்திற்கு அருகாமையில் இருந்த மீன் கடையை அகற்றினார்களே ஒழிய வேறு எந்த வேலையும் இதுவரை நடக்கவில்லை. தமிழக அரசு மருத்துவ காப்பீட்டு திட்ட பிரீமியம் தொகையை 497 ரூபாயில் இருந்த 644 ரூபாயாக 30% உயர்த்தியதை கண்டித்தும் அரசாணை 123 முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பெரியப்பா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் காப்பீட்டு கட்டணத்தை தமிழக அரசே முழுமையாக செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் ஆடி அமாவாசையை ஒட்டி கடல் நீர் சுமார் 80 அடி தூரம் வரை உள்வாங்கியது. பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்த நிலையிலும் ஆபத்தை உணராமல் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடியும் பாறைகள் மீது ஏறி புகைப்படம் எடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கீழே விழும் ஆபத்தான நிலையில் மின்மாற்றி உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிவன்மலை ஊராட்சியில் உள்ள பெருமாள் மலையில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து எப்போது வேண்டுமானாலும் விழும் ஆபத்தான நிலையில் மின்மாற்றி உள்ள நிலையில் அதனை மாற்றிவிட்டு புதிய மின்மாற்றி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆதி பரமேஸ்வரி அலங்காரமும் செய்யப்பட்டது. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே வீட்டை துடைத்துவிட்டு துடைப்பானை கழுவிய கல்லூரி மாணவி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மப்பேடு பாரதிதாசன் நகரை சேர்ந்த கல்லூரி மாணவி யமுனா வீட்டை துடைத்துவிட்டு வெளியே துடைப்பானை கழுவிய போது தவறி விழுந்து அருகில் இருந்த மின்பெட்டியின் எர்த்து கம்பியை பிடித்ததில் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விழுப்புரம் அருகே சிலை தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஐயங்கோவில்பட்டி கிராமத்தில் பல்வேறு வகையிலான விநாயகர் சிலைகள் களிமண் மற்றும் இயற்கை நிறமிகளை கொண்டு தயாரிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலை தயாரிக்க பயன்படுத்தப்படும் இடுபொருட்களுக்கு மானியம் கொடுக்க அரசு முன்வர வேண்டும் என சிலை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டு கிராமத்தில் வந்து ஒரு 2 அடி 3 அடி தான் மண் பொம்மையும் செய்கிறாங்க, மண்ணால் செய்கிறாங்க. அதே டைமில் வந்து 3 அடிக்கு மேலே வந்து பேப்பர் பொம்மையும் செய்கிறாங்க. அதேமாதிரி இந்த பிஏபி பொம்மைனா வந்து பெரும்பாலும் வந்து விழுப்புரம் இதில் வந்து எங்கேயுமே செய்கிறது கிடையாது. வெறும் பேப்பர் பொம்மை தான் செய்கிறது. தண்ணியில் பட்டோன்னே உடனே கரைஞ்சிடும். அது 3 அடியில் வந்து ஒரு 10 அடி 5 அடி வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். அதேமாரி வந்து 3 அடி சொல்லணும் 400 450 500 600 இந்த 10 அடி 5 அடி கேட்குறவங்களாம் 25,000 27,000 28,000 அதிகபட்சம் 32,000 33,000 15 அடி செலவு நாங்கள் செஞ்சு தரோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமன் தீர்த்தம் தென்பெண்ணை ஆற்றில் ஆடி அமாவாசையை ஒட்டி தர்ப்பணம் கொடுக்க திரளான பக்தர்கள் குவிந்தனர். ஆற்றில் குப்பைகள் கொட்டப்பட்டு கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் குழாய் தண்ணீர் வடிகால் வசதியின்றி தேங்கி நின்றதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். உரிய முன்னேற்பாடுகளை செய்யாத கோவில் நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு கழிவுகளை அகற்றி சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சியில் நகரம் முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகளை புறநகர் கிடங்கிற்கு அனுப்பாமல் பயணிகள் அதிகம் கூடும் பேருந்து நிலையத்தின் மைய பகுதியிலேயே கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பேரூராட்சி செயல் அலுவலரின் இத்தகைய அலட்சிய செயல் குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட அறக்கட்டளை சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என பழங்குடி மக்கள் நலச்சங்கம் சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அறக்கட்டளைக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான 5 ஏக்கர் நிலத்தை விதிகளுக்கு மாற்றாக உறுப்பினர் ஒருவர் கையாடல் செய்துள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அறக்கட்டளை சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் எனவும் கோட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த சொத்துக்களை முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களை மீட்டு பழங்குடி இருளர் ஆயுதநாட மக்களுக்கு கல்விக்காக உருவாக்கப்பட்ட அந்த நிலங்களை அந்த மக்களுடைய கல்வி உரிமைக்காக மீண்டும் அரசாங்கம் மீட்டெடுக்க வேண்டும்.